வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. ஆனா நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரு சக்திய பத்தினது. படைப்பு, எண்ணம், அப்புறம் நம்மளோட உண்மையான ஆற்றல். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு தியானத்தை பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க இது என்னன்னு கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். இந்த முழு சிந்தனைக்கு தொடக்கமா ஒரு அழகான பிரார்த்தனை இருக்கு பாருங்க. உன்னையே எண்ணி இருந்து இறைவா உன்னை நான் அடைவேனாக. இது சும்மா வார்த்தைகள் இல்லைங்க. நாம பேச போற முழு விஷயத்தோட ஆன்மாவே இதுதான்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயத்த நாம விடாம நினைச்சுக்கிட்டே இருந்தா அது அடைஞ்சிட முடியும். அந்த நம்பிக்கையோட அஸ்திவாரம் தான் இது. சரி வாங்க, முதல் விஷயத்துக்குள்ள போவோம். நாம எல்லாரும் படைப்பாளர், சிருஷ்டிகர்த்தான்னு சொல்றோம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம் அப்படி சொல்லும்போது உண்மையில யார சொல்றோம்? அது ஒரு தனி நபரா இல்ல ஒரு சக்தியா? அது என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். பொதுவா நாம என்ன நினைப்போம்? படைச்சவர் எங்கேயோ தனியா இருக்காரு, இந்த பிரம்மாண்டம் அவர் படைச்சதுன்னு. ஆனா இங்க சொல்லப்படுற தத்துவம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது. என்னன்னா, சிருஷ்டிகர்த்தான்னு சொல்றது பிரபஞ்சத்தை விட்டு தனியா இருக்கிற ஒரு ஆள் இல்ல, அவரே தான் இந்த பிரபஞ்சம். ஆமாங்க, இந்த அண்டத்துல இருக்கிற சின்ன தூசி தொடங்கி பெரிய நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே அந்த மகா சக்தியோட வெளிப்பாடுதான். அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கடலையும் அலையும் எடுத்துக்கோங்க. ரெண்டும் வேற வேறயா? இல்ல. அலைங்கிறது கடலோட ஒரு வெளிப்பாடு. அந்தே அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சம்ங்கிற படைப்பு அந்த படைப்பாளரோட ஒரு வெளிப்பாடு. ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த பாயிண்ட மட்டும் நல்லா புடிச்சுக்கோங்க. ஓகே, பிரபஞ்சம், படைப்பாளர்னு பெரிய விஷயத்தை பத்தி பேசிட்டோம். இப்போ இத அப்படியே சுருக்கி நமக்குள்ள கொண்டு வருவோம். தனிப்பட்ட மனிதர்களான நமக்கு இந்த தத்துவம் எப்படி பொருந்தும்? நமக்கிட்டயும் அந்த படைக்கிற சக்தி இருக்கா என்ன? வாங்க அத பார்க்கலாம். ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சமே ஒவ்வொரு நொடியும் தன்னைத்தானே புதுசா உருவாக்கிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன துளியா இருக்கிற நாம நம்மகிட்டயும் அந்த சக்தி இருக்கதானே செய்யும். நிச்சயமா இருக்கு. நாமளும் ஒவ்வொரு கணமும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. இப்போதான் விஷயத்தோட மையப்புள்ளிக்கே வர்றோம். சித்பவானந்தர் சொன்ன இந்த ஒரு வரிய மட்டும் நல்லா கவனிங்க. மனிதன் தன்னை மேலோனாக சிருஷ்டித்துக் கொள்ள முடியும். அப்பா, என்ன ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை பாத்தீங்களா? நாம இப்போ இருக்கிற நிலையை விட ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மாலேயே நம்மள உருவாக்கிக்க முடியுங்கிற இந்த நம்பிக்கை இருக்கே, அதுக்குள்ள எவ்ளோ பெரிய சக்தி இருக்கு. ஆனா உடனே நம்ம மனசுல ஒரு கேள்வி வரும். கேட்கறதுக்கெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இது எப்படிங்க சாத்தியம்? சும்மா நினைக்கிறது மூலியமா எப்படி ஒருத்தர் தன்னைத்தானே ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும்? சரியான கேள்விதான். அந்த எப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் அடுத்த பகுதி. நமக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சூப்பர் பவர்ஃபுல் கருவி அது என்னன்னு பார்க்கலாமா? பதில் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதுதான் ஓயாத எண்ணம். ஆமாங்க, நம்மளோட எண்ணங்கள் தான் அந்த கருவி. ஒரு சிற்பி எப்படி ஒரு சாதாரண கல்ல உளிய வச்சு ஒரு அழகான சிலையா செதுக்குறாரோ, அதே மாதிரி நாம நம்ம எண்ணங்களை வச்சு நம்மளையே செதுக்கிக்க முடியும். சரி, இந்த சுய உருவாக்க பாதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு, நான் ரொம்ப அமைதியானவன்னு வச்சுக்கலாம். அந்த எண்ணத்தை விடாம தொடர்ச்சியா மனசுல நிறுத்தணும். 2வது ஸ்டெப்ல என்ன ஆகும்னா, அந்த எண்ணம் மெதுவா நம்ம செயல்ல, நம்ம பேச்சுல எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். கடைசியா நாம எதை இடைவிடாம நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அதுவாவே மாறிடுவோம். அந்த அமைதி நம்மளோட இயல்பான குணமாவே ஆகிடும். சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் ஆகுறோம். இது ஏதோ புக்ல படிக்கிற தத்துவமும் இல்ல. நம்ம வாழ்க்கைய நாமளே டிசைன் பண்றதுக்கான ஒரு ஃபார்முலா. நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவா இருந்தா நம்ம வாழ்க்கையும் பாசிட்டிவா மாறும். சிம்பிள் லாஜிக் தான். ஓகே, இது வரைக்கும் நம்மள நாமே உருவாக்கிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். அது ஏன்? எதுக்காக இதை செய்யணும்? இந்த பயிற்சியோட அல்டிமேட் கோல் என்ன? சும்மா ஒரு நல்ல மனுஷனா வாழ்றதுக்கு மட்டும்தானா? இல்ல இதுக்கு மேலேயும் ஏதாவது ஒரு பெரிய நோக்கம் இருக்கா? நிச்சயமா நம்ம என்ன சக்திய பயன்படுத்தி ஒரு பெரிய பணக்காரராகவோ இல்ல அதிகாரமிக்க ஒரு ஆளாகவோ மாற முடியும். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சுய உருவாக்கத்தோட சக்தி வெறும் இந்த உலக வெற்றிக்காக மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஆன்மீக விடுதலைக்காகவும் தான். இந்த இறுதி நோக்கத்தை தாயுமானவர் தன்னோட பாடல் வரிகள்ல எவ்வளோ அழகா சொல்லியிருக்கார் பாருங்க. உன்னை நினைந்து உன் நிறைவின் உள்ளே உலாவும் என்னை அன்னை வயிற்றில் இன்னம் அடைக்காதே பராபரமே. இதோட அர்த்தம் என்னன்னா, இறைவா,
நான் உன்னையே நினைச்சு உனக்குள்ளேயே ஒரு அங்கமா கலந்துட்டேன். என்ன மறுபடியும் ஒரு தாயோட வயித்துல அடைச்சு இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில சிக்க வச்சிடாதேன்னு மனமுருகி கேக்குறார். அப்போ அந்த வேண்டுகோளோட சாராம்சம் என்ன? 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, தெய்வீகத்தை பத்தின ஆழமான தியானம். 2, அந்த தெய்வீகத்துக்குள்ளேயே நானும் ஒரு பகுதிதான்னு முழுசா உணர்றது. 3, இந்த உடல், இந்த பொருள்னு இருக்கிற இந்த உலக வாழ்க்கைய கடந்து போகணுங்கிற ஒரு தீராத ஏக்கம். கடைசியா இது எல்லாத்தோட ஒரே இலக்கு, எல்லாவிதமான கட்டுகளிலிருந்தும் முழுமையான விடுதலை அடையறதுதான். ஆக மொத்தத்துல நாம நம்மள ஒரு உயர்ந்த நிலைக்கு உருவாக்கிக்கிறதுக்கு உண்மையான நோக்கம் என்னன்னா, அந்த முழுமையான பிரபஞ்ச சக்தியோட நம்மள இணைச்சுக்கிட்டு இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து நிரந்தரமா விடுபடுறதுதான். மனித வாழ்க்கையோட உச்சபட்ச இலக்கே இதுதான் இந்த தத்துவம் சொல்லுது. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளேயே திரும்பி பாருங்க. நாம பேசிட்டு இருந்த இந்த சக்தி அது உங்கள்கிட்டயும் இருக்கு. இப்போ நீங்களே உங்களுக்கு கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். உங்க எண்ணங்கள் உங்களை எங்கே கூட்டிட்டு போகுது? ஒரு உயர்ந்த நிலைக்கா இல்ல ஒரு சாதாரண வாழ்க்கைக்கா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.